இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்பின்னர் பட்டனை எப்படி நம்ம கொண்டாடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், பார்க்குற இந்த ஸ்க்ரீனில் தெரிய வருங்க, ஸ்பின்னர்னு போட்டு நான் ஒரு பட்டன் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பட்டன் மூலமாக எப்படி நம்ம இந்த குவான்டிட்டியெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு இதை ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், குவான்டிட்டி 1 2 3 இன்க்ரீஸ் ஆகுது வருங்க. பட் இது இப்போ கீழே உள்ள ப்ரெஸ் பண்ணால் டிஸ்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம ஸ்பின்னர் பட்டனை பயன்படுத்துறது, எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகும் பாருங்கள். ஸ்பின்னர் பட்டனை கொண்டாடுறதுக்கு டெவலப்பர் டேப் போய்க்குங்க. இந்த டெவலப்பர் டேப் உங்களுக்கு இல்லாட்டினா நீங்கள் உங்களோட ஃபைலில் போனீங்கன்னாவே மோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் காமிக்கும். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 பயன்படுத்துகிறேன், ஓகேங்களா. ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணினாவே கஸ்டமைஸ் ரிப்பன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் டெவலப்பர்னு ஒரு டேப் இருக்கும். நான் டிக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிக்கு இல்லாட்டினா டிக்கு கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெவலப்பர் டேப்பு வந்துடும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு இருக்கும். இன்சர்ட்டில் இந்த இருக்கு பாருங்க, ஸ்பின் பட்டன் சொல்லி, இந்த ஸ்பின் பட்டனை தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படி பண்ணோன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான வருதா, உங்களுக்கு ஸ்பின் பட்டன் எவ்வளோ பெருசாக வேணுமோ அதை நீங்கள் இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல போய் ஃபார்மட் கண்ட்ரோல்னு வருங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஸ்பின்னு வந்து உங்களுக்கு எங்கே ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுல இந்த கண்ட்ரோலுங்கிற இந்த ஃபார்மட் கண்ட்ரோல்னு வரும். இதில் செல்லோட லிங்க்னு இருக்குல்ல, நம்ம குவான்டிட்டியை நம்ம பண்ண போகிறோமா, இந்த இடத்துல ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்குங்க. என்டர் கொடுத்தோன்னு பாருங்கள், இப்போ இந்த ஸ்பின்னர் வந்து C3 தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ திரும்ப நீங்கள் மற்றதுகளுக்கும் வேணுமா நமக்கு ஸ்பின்னரு, அப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இதை காப்பி மட்டும் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்த செல்லுக்கு வந்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் V பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக என்ன வேணும்னா இந்த ஸ்பின்னு நம்ம ஏற்கனவே செட் பண்ணது என்னது, செல்லு C3, அதை மட்டும் ஜஸ்ட் நம்ம 4ன்னு மாற்றிக்கிறோம். திரும்ப கண்ட்ரோல் V கொடுத்துக்குங்க. பாருங்கள், செல்லு C3 தான் காமிக்க வருங்க அந்த லிங்க்கு. அதை இப்போ 5ன்னு மாற்றிக்குங்க. இவ்வளோதான். இப்போ இதுக்கு 6 7. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு குவான்டிட்டி அதுவாக பாருங்கள், பைனாப்பிள் அப்படிங்கிற உங்களுக்கு குவான்டிட்டி அப்ளை அது வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இங்கே நான் சம் ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணிருக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே ஒர்க் ஆகுங்களா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.